அமைதியாக இருக்கிறீங்களா? சரி, அமைதியாக இருங்க. ஓகே. இப்போது நம்ம ஸ்கூலில் என்ன விழா நடக்குது? கலை திருவிழா காலையில் நடந்தது. இப்போது என்ன எழுதியிருக்கு பாரு, கல்வி வளர்ச்சி விழா. கல்வி வளர்ச்சி விழா அப்படிங்கிற விழா நடக்க போகுது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திரு மன்னவன் அண்ணன் அவர்களையும் இனிதா அக்கா அவர்களையும் மற்றும் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரையும் எமது பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். கொடுத்துருப்போம். அமரர் எஸ்ஆர்எஸ் சுப்பிரமணியம் அவர்களுடைய 47ஆம் ஆண்டு நினைவு விழா. அடுத்தது அமரர் சு பொன்முடி அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு விழா. அடுத்தது அமரர் ரா தங்கவேலு அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு விழா. நம்மளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் குழந்தைங்களுடைய தேவைகளுக்கும் பள்ளியினுடைய தேவைகளுக்கும் என்ன தேவையோ எல்லாமே யார் செய்து கொடுக்குறாங்க? நமக்கு எஸ்ஆர்எஸ் அறக்கட்டையிலேருந்து ஐயா அவர்களை நாங்கள் தேடி போனோம்னா அவங்க தான் நம்ம ஸ்கூலுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த கட்டடத்தையும் சரி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் யாருன்னு தெரியுமா? சரி, தேவி மன்னவன் ஒரு மேடம் வருவாங்கள்ல, அந்த மேடம் சாரனுடைய மனைவி தான். அதாவது இவங்களுடைய வழி இவங்களுடைய குடும்பத்தினர் வழி தான் வழியாகத்தான் நம்மளுடைய சூலூரில் இருக்கிற எல்லா ஸ்கூல்களுக்குமே, நம்ம ஸ்கூல் மட்டும் கிடையாது, தெற்கு ஸ்கூலு, சிஎஸ்ஐ, பாய்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு, எல்லா ஸ்கூல்களுக்கும் வேண்டிய எல்லா வசதிகளையும் இவங்க செய்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுடைய கல்வி நல்லபடியாக இருக்கணும், அவங்கள கல்வியில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஊக்கப்படுத்துவதற்காக ஊக்க பரிசுகள் கொடுக்குறாங்க. கலை பண்பாடு, நீங்கள் எல்லாம் பேச்சு போட்டி, இந்த ஓட்ட போட்டி, டான்ஸ் இதெல்லாம் ஆடுறீங்க இல்லையா, அதையெல்லாம் அதுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்து ஊக்கப்படுத்தினா தானே நீங்கள் நல்லா படிப்பீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஸ்கூல்களுக்கெல்லாம் எல்லா தேவைகளையும் இவங்க செய்து கொடுத்துட்ருக்குறாங்க. தெரியுமா? வீட்டில் போய் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ப்ரைஸ்லாம் யார் கொடுத்தான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எஸ்ஆர்எஸ் சொல்லுங்கள். எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை அவங்க தான் நம்மளுடைய ஸ்கூலினுடைய எல்லா தேவைகளையும் அவங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நமக்கு அந்த நீங்கள் கை கழுவுறீங்க இல்லையா, அந்த தண்ணி போக மாட்டேங்குதுல்ல, அதை செய்து கொடுக்க சொல்லி நானும் மணி மிஸ்ஸும் தானே அடிக்கடி நாங்கள் போவோங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம், போய் அண்ணங்கிட்ட போய் கேட்போம், எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க. நாங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எதுக்கு? நம்மளுடைய ஸ்கூலினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக, நம்ம ஸ்கூலினுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இவங்க செய்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யார்? அண்ணனுடைய சிஸ்டர்னு யார்? சகோதரி. ஓகேவா? தங்கச்சி தான். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இவங்களே என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளுடைய டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி தராங்கல்ல, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வருதுல்ல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த அம்மா வரல அப்படின்னு இப்போ நாங்கள் சொல்லிங்க
சார்கிட்ட வந்து கேட்டு சார் வந்து அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு அந்த இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அந்தம்மா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயங்க அது. சரியா? இவங்களுடைய சேவை வந்து நமக்கு எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருடமும் நமக்கு தொடரணும். இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய அப்பா பேர் வந்து சூரா தங்கவேலு. அவரை பார்த்துருக்குறீங்களா? ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட நான் வந்து போய் கேட்டேன், சார் இதை இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளும் ஸ்கூலுகளுக்கு எப்பயுமே செய்வாங்கம்மா அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து அவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. எங்களுக்கு அப்புறமும் செய்வாங்க. இவங்க எப்பயுமே சூலூர் பள்ளிக்கூடத்துக்கு இவங்களுடைய குடும்பத்திலிருந்து எல்லா விதமான ஆதரவும் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை பயன்படுத்திக்கணும். கவனிவா, நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமே. சூலூர் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், எல்லாத்துலேயும் சூலூர் முதல் மாதிரியாக வரணும் அப்படின்னு பேரூராட்சி தலைவராகவும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம வந்து எல்லா வகையிலையும் முன்னேற்றமாக இருந்தால் தானே சூலூரில் இருந்து இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அப்போ நல்லா படித்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாதான் சூலூர் பேரூராட்சி மன்றத்தில் தலைவராக இருக்கிற அந்த அக்காவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளைக்கும் நம்ம செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சூலூர் எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சகோதரி இனிதா, எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையைச் சேர்ந்த நிர்வாகிகள் தம்பி லோகநாதன் உள்ளிட்ட சகோதரர்கள், இப்போ எல்லாருமே நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா, சூலூரினுடைய முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தான் வந்து எஸ்ஆர்எஸ். இந்த போஸ்ட்டில் வந்து இந்த கடைசியில் இருக்கிறவர். இப்போ அந்த மேடம் சொன்னாங்கல்ல, இன்றைக்கி சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் வந்து நம்ம தேவி மன்னவன் சொன்னாங்க. ஸ்கூலுக்கு அடிக்கடி வர்றாங்கல்ல, அந்த காலை உணவு திட்டமெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நல்லா பார்க்குறாங்கல்ல, செக் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் நம்ம ஊர் தலைவர் இல்லையா? அது மாதிரி தலைவராக இருந்தவர் தான் இவர் எஸ்ஆர்எஸ். அதே மாதிரி தலைவராக இருந்தவர் தான் சூரா தங்கவேலு, அதே மாதிரி பொன்முடி அண்ணன். இவங்க 3 பேருமே சூலூர் பேரூராட்சி மன்றத்துக்கு வந்து தலைவராக, இந்த சூலூருக்கு வந்து தலைவராக இருந்தவங்க. சூலூரில் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தண்ணி 3 நாளைக்கு ஒருக்கா வருது இல்லையா, உங்களுக்கு குடிக்கிற தண்ணி. அதுக்கு காரணம் இவங்க 3 பேர் தான். சூலூர் இந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை போய் கேளுங்க, சொல்லுவாங்க. சூலூர் வந்து ஒரு நல்ல ஊர், ஒரு அழகான ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சூலூர் இப்படி வந்து நல்ல ஊராக, அழகான ஊராக, இங்கே 2 குளம் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இங்கே வந்து அது ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில், இங்கே பக்கத்தில் 2 குளம் இருக்குல்ல, அந்த குளத்தில் தண்ணி எப்பவுமே இருக்குது. இங்கே பக்கத்தில் கோயில்கள் நல்லா இருக்குது, இங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இப்போ இந்த படத்தில் இருக்கிற 3 பேர் தான். இதில் வந்து எஸ்ஆர்எஸ் அவர்கள் வந்து இறந்த பிற்பாடு இவர் சூரா தங்கவேலு ஐயாவும் அண்ணன் பொன்முடி அவர்களும் இந்த மாதிரி வந்து எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளைன்னு ஒன்று உருவாக்கி, இந்த பள்ளிக்கூடங்க எப்படி சூலூரில் வந்து அரசு பள்ளிகள், இங்கே வந்து சூலூர் வடக்கு பள்ளி இருக்குது, அங்கே சிஎஸ்சி பள்ளி இருக்குது, அதே மாதிரி சூலூர் வந்து தெற்கு பள்ளி இருக்குது. இந்த 3 பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கெல்லாம் உங்களை போல் இருக்கிற குழந்தைகள் இல்லையா? உங்கள் அப்பா அம்மா எதுக்கு கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க? நீங்கள் எல்லாம் படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும், நீங்கள் நல்ல நல்ல வேலைக்கு போய் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே விடுறாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குமா இல்லையா? ஒரு லட்சியம் இருக்குமா இல்லையா? சொல்லு பார்க்கல, நீ வந்து என்னவா வரணும்னு நினைக்கிற? நாளைக்கு படித்து எந்திரி, நாளைக்கு படித்து என்னவா வரணும்னு நினைக்கிற? டாக்டர். வெரி குட். இங்கே நீ எந்திரி சொல்கிற, என்னவா வரணும்னு நினைக்கிற?
நீ என்னவா வரணும்? தலையில் அடிச்சுக்கிற என்ன ஆகணும்? நீதிபதி ஆகணுமா, இல்லை இன்ஸ்பெக்டர் ஆகணுமா, எல்லாருமே ஆகணுமா? எல்லாமே ஆகுறா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி அவங்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி டாக்டராக வரலாம். அவர் கலெக்டர் ஆகிறாருமா, அவர் கலெக்டர் அங்கே இருக்கார். ஆச்சா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குது இல்லையா? அப்படி நீங்கள் வரணும்னு சொன்னால் இங்கே நல்லா படிக்கணும் உண்டா இல்லையா? அப்படி நீங்கள் நல்லா வரணும்னு சொன்னால் இங்கே நல்லா படிக்கணும். இங்கே நல்லா படித்தா தான் நாளைக்கு நீங்கள் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் வர முடியும். டாக்டரா இல்லை இன்ஜினியராக அப்புறம் வந்து கலெக்டரெல்லாம் வரணும்னா இங்கே பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கணும். ஆச்சா, இப்போ வந்து மேடம் சொல்லி கொடுக்குற அந்த பாடங்களை நல்லா படித்து 100க்கு 100 மார்க் எடுக்கணுமா இல்லையா? எல்லாம் 100க்கு 100 எடுப்பீங்களா? அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சந்தோஷப்படுறது உங்கள் அம்மா உண்டா இல்லையா? இப்போ அம்மா காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு சமையல் செஞ்சு இப்போ வந்து காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதியம் உணவு திட்டம் கொடுக்குறாங்க. சாயங்காலம் போனால் நைட்டில் உங்கள் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்களே இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உணவு திட்டமெல்லாம் கொடுத்து உங்களுக்கு நைட்டில் அம்மா கஷ்டப்பட்டு போட்டு, அதே மாதிரி உங்கள் அப்பா வந்து புது சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து, நீங்கள் சினிமாவுக்கு போகணுன்னா சினிமாவுக்கு, வேறு கண்காட்சிக்கு போகணுன்னா எங்கேயாச்சும் கண்காட்சி, இல்லை டூருக்கு கூப்பிட்டு போகணுன்னா டூர் கூப்பிட்டு போய் உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறது எதுக்கு? நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர், இப்போ இங்கே இருக்கிற டீச்சர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க குழந்தைங்க மாதிரி உங்கள் குழந்தைகளை உங்களை பார்த்துக்கிறாங்களே இல்லையா? உங்களெல்லாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, வந்து அவங்களோட பிள்ளைகளாக நினைக்கிறாங்க. அச்சா, சொந்த மகள் மாதிரி நினச்சி இப்போ எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்கூலுக்கு இதை பண்ணி கொடுங்க, ஸ்கூலில் வந்து இந்த வேலை செஞ்சு விடுங்க, அந்த வேலை செஞ்சு கொடுங்க, இங்கே பாம்பு வருது, பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இங்கே புல் வருது, புல்லில் வந்து நாளைக்கு வந்து பாம்பெல்லாம் வந்துடும், அதனால் அடிக்கடி க்ளீன் பண்ணி கொடுங்க. இப்போ அந்த டாய்லெட்டில் இப்போ அந்த தண்ணி தேங்குது, இதனால் நாளைக்கு நோயெல்லாம் வந்துடும், அதனால் டாய்லெட் தண்ணி வெளியில் போகிறதுக்கு நீங்கள் நீட்டாக பண்ணி கொடுங்க. அதே மாதிரி சாப்பிட்ற தண்ணி வெளியில் போகிறதுக்கு, சாப்பிட்டு நம்ம கைகள் வரும் இல்லையா, அந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு சாக்கடை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறாங்க. அப்போ அதில் இன்னொரு எச்சம் இருக்குது, எங்கே காணோம். அது ட்ரைனிங் போயிட்டாங்க. அந்த அம்மா சும்மா ஃபோன் பண்ணி விடாதன்னையா மணிகர சம்சாரம். அந்த அளவுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்போது இவங்களும் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, உங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, அதுபோக நாங்களும் உங்களுக்கு பரிசு இவ்வளவு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே பரிசு இருக்குது. ஆகவே இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நாளைக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். எல்லாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். நாளைக்கு நீங்கள் பெரியவங்களாகி கை நிறைய சம்பாதிக்கணும். ஆச்சா, நீங்கள் வந்து படிக்கிறதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும். அதே மாதிரி கலை இலக்கியம், பாட்டு பாட தெரிஞ்சவங்க நல்லா பாட்டு பாடலாம், இல்லை நல்லா வந்து ஓவியம் வரைய தெரிஞ்சவங்க நல்லா ஓவியம் வரையலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கிறவங்க பேச்சு போட்டியில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதுக்குமே உங்களுக்கு இங்கே வந்து நாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஒரு தளம் அமைச்சு கொடுக்குறோம். இதை நீங்கள் பயன்படுத்தி எல்லா போட்டிகளும் உங்களுக்காக நடத்துகிறோம். இதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் சகலகலா வல்லவர்களாக நாளைக்கு வரணும். எல்லா திறமை பெற்றவங்களாக வளர்ந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த சூலூருக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல பெருமையை தேடி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மதிய வணக்கம். எல்லாம் தூங்குறீங்க போல இருக்குது. தூங்குறீங்களல்ல? சாப்பாடு பலமா? முட்டையெல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, நல்லா வயிறு நிறைஞ்சிருச்சு இல்லையா? அதே மாதிரி மூளையும் நிறையணுமா இல்லையா? அப்போ தானே நம்ம நல்ல மனிதர்களாக முடியும். அதனால் நம்ம டீச்சர், நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் நமக்கு நல்லதாக சொல்லி தருவாங்க.
ஆசிரியர்கள் சொல்லித்தரதெல்லாம் நல்லா கேட்டு நல்ல பசங்களாக படித்து வாழ்க்கையில் எல்லாரும் உயர்ந்து வரணும். படிக்கிறதுல மட்டும் இல்லை, அது விளையாட்டுலேயும் கலை இலக்கியம் அப்படின்னு என்ன, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி, பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். வருதோ வள்ளியோ, சரியா? எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் கலந்துட்டீங்களா எல்லா போட்டியிலையும்? அதுதான் நல்லது. கலந்துக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முதல் படி. புரிஞ்சுதா? தொடர்ந்து செய்ய செய்ய எல்லாமே நமக்கு கை வந்த கலையாயிரும். நமக்கு இது வரல அது வரல அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு எது பிடிச்சதோ அதை நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சால் நமக்கு எல்லாமே வரும். சரியா? எல்லாரும் நல்லா படித்து வாழ்க்கையில் உயர்ந்து வர்றதுக்கு எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை உங்களுக்கு துணையாக இருக்குது. நாங்கள் எல்லாம் துணையாக இருப்போம். சரியா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பரிசு வழங்குவதற்கு திரு மன்னவன் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதல் பரிசு கே தனுசியா, முதலிடம் ஓவிய போட்டி பெண்கள். தனுசியா. கே கனிஷ்கா, ஓவிய போட்டி 2ஆம் இடம், முதல் வகுப்பு ஆ பிரிவு. கே பாட்டு போட்டி வி நவீன், முதல் வகுப்பு ஆ பிரிவு, முதலிடம். 2ஆம் இடம் ஜே தமிழ்மொழி அழகன், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஓவிய போட்டி 3ஆம் இடம் ஷாதிகா ஸ்ரீ, 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. வாங்கிக்கிங்க. பாட்டு போட்டி பெண்கள், முதலிடம் எம் கே ஷர்மிளா, 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 2ஆம் இடம் எம் அவந்திகா, 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 3ஆம் இடம் எக்ஸ் செர்வின், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. கைதட்டுங்க, வாழ்த்துங்க, எல்லாம் கைதட்டு வாழ்த்துங்க. பந்து சேகரித்தல், முதலிடம் ஆர் பிரணவ், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? சரி. 2ஆம் இடம் கவின் பிரசாத், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு, பந்து சேகரித்தல். எஸ் கார்த்திகா, 3ஆம் இடம், பந்து சேகரித்தல், பாட்டு போட்டி பெண்கள். எம் சரஸ்வதி குமாரி, 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு, பந்து சேகரித்தல், முதலிடம். எஸ் கார்த்திகா, 2ஆம் இடம், பந்து சேகரித்தல், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. வாங்கித்தாங்க. 3ஆம் இடம் ஜே தமிழ்மொழி அழகன், பந்து சேகரித்தல், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. பரிசில் வழங்கி சிறப்பித்த மன்னவன் அண்ணா அவர்களுக்கு நன்றி. அடுத்து இனிதா குமார் அவர்களை பரிசுகள் வழங்க அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய இந்த நிகழ்விற்கு சூறு அரிமா சங்க தலைவர் திரு விக்னேஸ்வரன் பொன்முடி அவர்களும் அவர்கள் பெயர்த்தி ஈசா அவர்களும் வந்திருக்காங்க. அவங்கள சிறப்பாக வரவேற்போம். பொன்முடியண்ணன் பெயர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. நம்மளை எல்லாம் எந்திரிச்சு நின்று கைதாட்டுங்க, எந்திரிச்சு நின்று வரவேற்கணும். சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உட்காருங்க. பொன்முடியண்ணன் அவர்கள் பெயர்த்தி ஈசா அவர்கள் ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு நிமிடம் இருங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கணும், எல்லாம் நல்லா ஆர்ட்ஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், நல்லா முன்னேறுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லோரும் வின் பண்ணதுக்கு. அதுக்கு இனிதா குமார் அவர்கள் மீண்டும் பரிசு கொடுக்கறதுக்கு அன்போடு அழைக்கிறோம். ஓட்டப்பந்தயம் முதலிடம் வி நவீன், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. நவீன். 2ஆம் இடம் கே சித்தார்த், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. சித்தார்த். பந்து சேகரித்தல் எம் நட்சத்திரா, 3ஆம் இடம், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. நட்சத்திரா. அந்த பொண்ணுக்கு எம் நட்சத்திரா, ஓட்டப்பந்தயம் முதலிடம்.
தங்க நீயே வாங்கிக்கோ. நட்சத்திரா. 2ஆம் இடம் MK சர்மிளா, 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. MK சர்மிளா. 3ஆம் இடம் கவின் பிரசாத், 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஓட்டப்பந்தயம் 3ஆம் இடம் SS கார்த்திகா, 3ஆம் இடம் 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு. SS கார்த்திகா. முதலிடம் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு சபரீஸ்வரன். 2ஆம் இடம் ஜோயல் மெர்லின், 2ஆம் வகுப்பு. 3ஆம் இடம் ஏ சுர்ஜித், 2ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு பி பிரிவு எஸ் தன் சிவா முதலிடம். 2ஆம் இடம் SP சௌபர்ணிகா, 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 3ஆம் இடம் N அஜய், 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு மு சந்துரு, கல்வியில் முதலிடம். 2ஆம் இடம் ஜே நவ சந்துரு. என்ன சே நவனியா, 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு, கல்வியில் 2ஆம் இடம். ரா ஆராதனா, 3ஆம் இடம், 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு, கல்வியில் முதலிடம். 3ஆம் இடம் ஆராதனா பல்லைங்க. பரிசில் வழங்கி சிறப்பித்த இனிதா குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த அன்போடு அழைக்கிறோம். கல்வியில் முதலிடம் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு சா ஷஹானா. 2ஆம் இடம் ஆனி கிறிஸ்டினா, 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 3ஆம் இடம் கிறிஸ்டினா ஃப்ளக்ஸி, 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 4ஆம் வகுப்பு முதலிடம் கா கிருஷ்ணிதா, கல்வியில் முதலிடம். 2ஆம் இடம் சக்தி தர்ஷனா, 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு, கல்வியில் 2ஆம் இடம். தங்க சத்தம் போடாதீங்க. 3ஆம் வகுப்பு 3ஆம் இடம் மு நிஷாந்த், 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. மு நிஷாந்த். 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு எஸ் பூர்ணி, கல்வியில் முதலிடம். 2ஆம் இடம் வி சஷ்மிதா, 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. கைதட்டுங்க, கைதட்டி உற்சாகப்படுத்தினாங்க. கல்வியில் 3ஆம் இடம் ஆர் டாஃப்ரின் லினிவா, 4ஆம் வகுப்பு பி ஆ பிரிவு. 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு, கல்வியில் முதலிடம் மு கு ரோஹித் விஷ்ணு. 2ஆம் இடம் பா கன்னிகா, 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இல்லைங்களா? சரி. 3ஆம் இடம் ஏ ஹரிஸ், இதையும் கொடுத்துருங்க. ஆண்டு இறுதி தேர்வு 5ஆம் வகுப்பு இல்லைங்க, கொடுத்துரு இல்லைங்க. 5ஆம் வகுப்பு சண்முகவேல் இல்லைங்க. சண்முகவேல் இல்லைங்களா? சண்முகவேல் இருக்காப்ல. சண்முகவேல். சுஜித் குமார், ஆண்டு இறுதி தேர்வு 2ஆம் இடம். ரா தீர்த்தனா, 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு, 3ஆம் இடம். ராகவிகா, 5ஆம் வகுப்பு ஆண்டு இறுதி தேர்வு முதலிடம். சுபகரணி, ஆண்டு இறுதி தேர்வு 2ஆம் இடம். சுபகரணி.
5ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஸ்ரீ ராணிஸ்ரீ 3ஆம் இடம். ராணிஸ்ரீ. 5ஆம் வகுப்பு முனிசாமி கல்வியில் முதலிடம். முனியசாமி கொடுத்துருக்கு. 2ஆம் இடம் பி பில்சன் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு வாங்கிக்கிங்க. 3ஆம் இடம் டி பவித்ரன். அவன் பவித்ரன். பாட்டு போட்டி முதல் பரிசு எம் இனியன் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. இனியன். ஏ சுர்ஜித் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு பாட்டு போட்டி 2ஆம் இடம். எம் பிரவீன் பாட்டு போட்டி 3ஆம் இடம் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. பாட்டு போட்டி முதலிடம் டி ரமணிஸ்ரீ 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. வி சிவன்யா 2ஆம் இடம் பாட்டு போட்டி 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. லித்திகாசினி 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு பாட்டு போட்டியில் 3ஆம் இடம். ஓவிய போட்டி 2ஆம் இடம் எம் கே ஜோஸ்வா 2ஆம் வகுப்பு செகண்ட். ஓவிய போட்டி எம் மதீஷ் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. மதீஷ் முதலிடம். மதீஷ் இல்லைங்களா? 3ஆம் இடம் மௌனிஷ். ஓவிய போட்டி 3ஆம் இடம். பரிசுகள் வழங்கி சிறப்பித்த பொன்முடி விக்னேஸ்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து செல்வி ஈசா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். டி ரமணேஸ்வரி 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 2ஆம் இடம் எஸ்பி சௌபர்ணிகா 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஓவிய போட்டி. ஜோயல் மெர்வின் 3ஆம் இடம் ஓவிய போட்டி. ஜோயல் மெர்வின். ஸ்ரீ நிகேஷ் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு பந்து சேகரித்தல் முதலிடம். எம் மதீஷ் 2ஆம் இடம். வல்லை நிகரன் பெயர் கொடுத்தேன் வல்லைங்க. என் அஜய் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு 3ஆம் இடம். 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு எஸ்பி சௌபர்ணிகா பந்து சேகரித்தல் முதலிடம். சௌபர்ணிகா பாத்தங்க. ரமணிஸ்ரீ 2ஆம் இடம் பந்து சேகரித்தல். லித்திகாசினி 3ஆம் இடம். ஸ்ரீ நிகேஷ் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஓட்டப்பந்தயம் முதலிடம். ஸ்ரீ நிகேஷ். ஜி கே தர்ஷன் ஓட்டப்பந்தயம் 2ஆம் இடம். ஏ சுர்ஜித் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஓட்டப்பந்தயம் 3ஆம் இடம். சுர்ஜித். ஓட்டப்பந்தயம் முதலிடம் எஸ்பி சௌபர்ணிகா 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஜோயல் மெர்வின். 3ஆம் இடம் தன்யஸ்ரீ. ஓவிய போட்டி முதலிடம் மு சந்துரு 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. சந்துரு. இரண்டாம் இடம் ரா பிரதீப். ஓவிய போட்டி 2ஆம் இடம். சத்தமுடாம இருங்க, சத்தமுடாம இருங்க, கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. கு தர்ணீஸ்வரன் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஓவிய போட்டி 3ஆம் இடம். தர்னிஷ். லக்ஷவி முதலிடம் ஓவிய போட்டி. தமிழ் இனியா ஓவிய போட்டி 3ஆம் இடம். 2ஆம் இடம் தன்யா 3ஆம் இடம் ஓவிய போட்டி. ஆகாஷ் சக்தி பாட்டு போட்டி முதலிடம் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஆகாஷ் சக்தி.
பரிசுகள் வழங்கி சிறப்பித்த செல்வி ஈசா அவர்களுக்கு நன்றி. ஆர் சியாமலா தேவி அவர்களும் தலைமை ஆசிரியர், அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாட்டு போட்டி 2ஆம் இடம் மா ரா பிரபாஸ், 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. பிரபாஸ் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஆர் ராஜவேல் பாட்டு போட்டி 3ஆம் இடம். ஆராதனா 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு பாட்டு போட்டி முதலிடம். ஆராதனா கொடுத்துருங்க. லக்ஷவி 2ஆம் இடம் பாட்டு போட்டி. ஜே நவன்யா 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு பாட்டு போட்டி 3ஆம் இடம். நவன்யா நவன்யா. தவளை ஓட்டம் சி அயன்பால். தவளை ஓட்டம் சி அயன்பால் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 2ஆம் இடம் கவின் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. கவின் 3ஆம் வகுப்பு. கவின் 3ஆம் வகுப்பு வராம பாருங்க. தங்க சத்தம் போடாமல் இருங்க. சத்தம் போட்டீங்கன்னா பரிசு கொடுக்க முடியாது. ராஜவேல் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு தவளை ஓட்டம் 3ஆம் இடம். ராஜவேல் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. தமிழ் இனியா தவளை ஓட்டம் முதலிடம். தமிழ் இனியா 2ஆம் இடம். ஜே சுதிக்ஷா 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு தவளை ஓட்டம். மா சாய்ஸ்ரீ 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு தவளை ஓட்டம் 3ஆம் இடம். சி அயன்பால் ஓட்டப்பந்தயம் முதலிடம். கொடுத்துருங்க வல்லை நிகழ். பா அபிஷன் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஓட்டப்பந்தயம் 2ஆம் இடம். அபிஷன் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. மாபா பிரபாஸ் ஓட்டப்பந்தயம் 3ஆம் இடம். பிரபாஸ் பிரபாஸ். சே நவன்யா ஓட்டப்பந்தயம் முதலிடம் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. நவன்யா ஜே சுதிக்ஷா ஓட்டப்பந்தயம் 2ஆம் இடம் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு. தன்யா 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஓட்டப்பந்தயம் 3ஆம் இடம். பரிசில் வழங்கி சிறப்பித்த தலைமை ஆசிரியருக்கு நன்றி. அடுத்து டே ஜோஸ்பின் ஹெலன் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். மதனிகா குரல் ஒப்புவித்தல் முதல் பரிசு 4ஆம் வகுப்பு பி பிரிவு. என் சஞ்சய் 4ஆம் வகுப்பு பி பிரிவு குரல் ஒப்புவித்தல் 2ஆம் பரிசு. சஞ்சய் 3ஆம் பரிசு. எஸ் பூரணி குரல் ஒப்புவித்தல். பூ கேத்ரின் குரல் ஒப்புவித்தல் முதல் பரிசு 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஹரிகரன் குரல் ஒப்புவித்தல் 2ஆம் பரிசு. ஹரிகரன் ஹரிகரன் இல்லைங்க. 3ஆம் பரிசு நிஷாந்த் குரல் ஒப்புவித்தல். நிஷாந்த். கேத்ரின் முதல் பரிசு அழகிய கையெழுத்து. கைதட்டுங்க எல்லாரும். ஜே திலீப் அழகிய கையெழுத்து போட்டியில் 2ஆம் பரிசு 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. திலீப். மூன்றாம் பரிசு கிருஷ்ணிதா. சத்தம் போடாதீங்க. கிருஷ்ணிதா 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு அழகிய கையெழுத்து. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. 4ஆம் வகுப்பு பி பிரிவு டாஃப்ரின் லினிவா அழகிய கையெழுத்து முதல் பரிசு. 2ஆம் பரிசு மதனிகா அழகிய கையெழுத்து போட்டி. ஜெசிதா 3ஆம் பரிசு அழகிய கையெழுத்து போட்டி.
கே ஹரிஹரன் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஜெகன் கபில் 2ஆம் பரிசு. என் சஞ்சய் 4ஆம் வகுப்பு பி பிரிவு 3ஆம் பரிசு. சஞ்சய். ஷகானா ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு. 2ஆம் பரிசு லித்திகா. சத்தம் போடாதீங்க. லித்திகா. 3ஆம் பரிசு நிஷாலி. 4ஆம் வகுப்பு பி பிரிவு ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் பரிசு நிஷாலி. பரிசில் வழங்கிய சிறப்பித்த ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து சீதாலட்சுமி ஆசிரியர் அவர்களை பரிசில் வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஜெகன் கபில் முதல் பரிசு மியூசிக்கல் சேர் இசை நாற்காலி. 2ஆம் பரிசு எம் ஹரிசுதன். 3ஆம் பரிசு வி மிதுன் இசை நாற்காலி. பெண்கள் எஸ் விஷாலினி 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு. விஷாலினி. நிஷாலி 2ஆம் பரிசு இசை நாற்காலி. நதியா 3ஆம் பரிசு. அதை வாங்கி விளையாட்டு நதியாவாம்மா பேர் என்னம்மா? நதி எது இருக்குங்க? அதை வாங்கிக்கங்க. அதை வாங்கி வச்சுருங்க. அதை வாங்கி வச்சுருங்க. ஓட்டப்பந்தயம் ஆத்விக் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு முதலிடம். ஆத்விக் இல்லையா? ஆத்விக் இல்லையா? ஆத்விக் இல்லையா? 5ஆம் வகுப்பு. சண்முகவேல் 2ஆம் இடம். அதை வாங்கிக்கணும். சண்முகவேல் வச்சிருங்க. சண்முகவேல் இதை கொடுங்க. 3ஆம் இடம் ரகு. சத்தம் போடாதீங்க. ரகு. ஓட்டப்பந்தயம் பெண்கள் அனுசரி 5ஆம் வகுப்பு முதலிடம். லாவண்யா 2ஆம் இடம். தனுஷ்கா 3ஆம் இடம். தனுஷ்கா 3ஆம் இடம். இசை நாற்காலி முதல் பரிசு ஆதி 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஆதி. சண்முகவேல் 2ஆம் இடம் இசை நாற்காலி. கிரிதர் 3ஆம் இடம் இசை நாற்காலி. கிரிதர். தேஜாஸ்ரீ இசை நாற்காலி பெண்கள் முதலிடம். தேஜாஸ்ரீ. தீர்த்தனா 2ஆம் இடம் இசை நாற்காலி. தீர்த்தனா பல்லையா. தனுஷ்கா 3ஆம் இடம் இசை நாற்காலி. 3வது. இங்க இருக்கு. சண்முகவேல் கையெழுத்து போட்டி முதலிடம். சண்முகவேல். ரகு கையெழுத்து போட்டி 2ஆம் இடம். துரைச்சந்திரன் கையெழுத்து போட்டி 3ஆம் இடம். துரைச்சந்திரன் நல்லா கைதட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தான் பரிசு இருக்கு. அமைதியாக இருங்க. முடிச்சோன்னா உங்களுக்கு சாக்லேட் தருவாங்க. தீர்த்தனா கையெழுத்து போட்டி முதலிடம். தீர்த்தனா. 2ஆம் இடம் தேஜாஸ்ரீ. 2ஆம் இடம். மூன்றாம் இடம் கனுஸ்ரீ. 3ஆம் இடம். பரிசுகள் வழங்கி சிறப்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்து திருமதி எம் ஜெயந்தி அவர்களை பரிசுகள் வழங்க அன்போடு அழைக்கிறோம். துரைச்சந்திரன் திருக்குறள் ஒப்புவித்தல் முதலிடம் 5ஆம் வகுப்பு. துரைச்சந்திரன்.
சண்முகவேல் 2ஆம் இடம். வரலைன்னு நினைக்கிறேன். சத்தப்படாதீங்க. சண்முகவேல். ரகு திருக்குறள் ஒப்புவித்தல் 3ஆம் இடம். ரகு. திருக்குறள் ஒப்புவித்தல் தீர்த்தனா. தீர்த்தனா 2ஆம் இடம். தனுஷ்கா. தனுஷ்கா. தேசஸ்ரீ 3ஆம் இடம். கையெழுத்து போட்டி 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. வருண் நிகில் முதலிடம். 2ஆம் இடம். 2ஆம் இடம் ஜெகதீஷ். ஜெகதீஷ். 3ஆம் இடம் பிரணேஷ். கையெழுத்து போட்டி முதலிடம் சுகிர்தா ஜோஸ்பின். 2ஆம் இடம் ராகவிகா. 3ஆம் இடம் தர்ணிகா. திருக்குறள் ஒப்புவித்தல் முதலிடம் கே தீபக். 2ஆம் இடம் வினேஷ். 3ஆம் இடம் மித்ரன். மித்ரன். திருக்குறள் ஒப்புவித்தல் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு பூர்ணலக்ஷ்மி. 5ஆம் வகுப்பு பூர்ணலக்ஷ்மி. ராகவிகா 2ஆம் இடம். 3ஆம் இடம் ராணிஸ்ரீ. ராணிஸ்ரீ. ஓட்டப்பந்தயம் முதலிடம் வருண் நிகில். 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு வருண் நிகில். வருண் நிகில் இல்லையா? 2ஆம் இடம் ஜெகதீஷ். ஜெகதீஷ். 3ஆம் இடம் பிரணேஷ். பிரணேஷ். பரிசுகள் வழங்கி சிறப்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்து பரிசுகள் வழங்க திருமதி என் சித்ரா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 5ஆம் வகுப்பு ஓட்டப்பந்தயம் ராணிஸ்ரீ முதலிடம். கொடுத்துருங்க. 2ஆம் இடம் ஹர்ஷிகா. ராகவிகா 3ஆம் இடம். இசை நாற்காலி முதலிடம் ஜி சரண். 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு சரண். மித்ரன் 2ஆம் இடம் மியூசிக்கல் சேர். மித்ரன். தீபக் 3ஆம் இடம். தீபக். ஹர்ஷிகா முதலிடம் மியூசிக்கல் சேர் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. 2ஆம் இடம் சுபஸ்ரீ. 2ஆம் இடம் சுபஸ்ரீ. ரெண்டு சுபஸ்ரீ இருக்காங்க மேடம். 3ஆம் இடம் சுபஸ்ரீ. டி சுபஸ்ரீ. பரிசுகள் வழங்கி சிறப்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி. நன்றியுரை கூற திருமதி சித்ரா மிஸ் அவர்களை அழைக்கிறேன். வாங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். அமரர் எஸ்ஆர்எஸ் அவர்களின் 47ஆம் ஆண்டு நினைவிழாவும் அமரர் சூரா தங்கவேல் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவிழாவும் அமரர் பொன்முடி அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவிழாவும் அமரர் எஸ்ஆர்எஸ் நினைவு அறக்கட்டளை சூலூர் கல்வி வளர்ச்சி விழாவில் கல்வியில் கலை, இலக்கியம், விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப் பரிசுகள் வழங்கிய எஸ்ஆர்எஸ் குழுமத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்கள் கல்வி வளர்ச்சி பணியை மென்மேலும் எங்கள் பள்ளிக்கு தொடர வேண்டுமாய் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாகவும்
கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருமே பரிசு வாங்கினீங்களா? வெரி குட், வெரி குட். உங்களுக்கு வந்து சாக்லேட் எது பிடிக்கும்? 5 ஸ்டார். ஆச்சா, ஸ்டார். இப்போ வந்து இந்த 5 ஸ்டார் எல்லாம் உங்களுக்கு தான். சரியா? உனக்கு தான். உனக்கு ஒரு பெட்டியே வேணுமா? உனக்கு ஒரு பெட்டியே வேணுமா? எல்லாரும் சாப்பிடணும்ல, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. சரி, எல்லாத்துக்குமே சாக்லேட். என்ன உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்துருக்குறோம்.